தருமபுரியில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க ஐம்பெரும் விழா. தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் 27ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் ஆண்டு பொதுக்குழு கூட்டம், மாநில நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா தருமபுரியில் நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமை வகித்தார். நிர்வாகிகள் கந்தசுவாமி, ஆறுமுகம், குணசேகரன், ஜெயபால், தேவி, மணி, மாணிக்கம், முத்துக்குமரவேலு, செல்லப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் 70 வயது முடிவடைந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்பு நிதியை ரூபாய் 2.5 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், அரசு மருத்துவமனையில் ஓய்வூதியர்களின் வார்டு ஏற்படுத்த வேண்டும், 3 மாதத்திற்கு ஒருமுறை ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் தலைமையில் நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாவட்ட கருவூல அலுவலர் சந்திரசேகர், கலெக்டரின் உதவியாளர்கள் சேகர், மாதையன், குமார், மாதேஸ்வரன், சிவக்குமார், கோவர்த்தனன், மாதேஸ்வரன், ஜெயக்குமார், சீனிவாசன், தமிழ்மணி, குணசேகரன், மாதப்பன் மற்றும் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பொருளாளர் ஜெயபால் நன்றி கூறினார். நிகழ்ச்சியை பங்கேற்கின்ற மாவட்ட செயலாளர் திரு க. ஆறுமுகம் அவர்களையும் வருக 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 அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, வேதமூர்த்தி மற்ற பல்வேறு நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இவரெல்லாம் சொல்லிட்டு போயிட்டா அது டைமிங் இருக்கிற சூழல் இருக்கும். ஆகவே இறுதியிலே நன்றி உரை ஆற்றுவதற்காக நம்முடைய மாவட்ட பொருளாளருக்கு முதலிய அவரையும் வரவேற்பதில் வருக வருக அந்த பலத்தை கை சொல்றாங்க. ஒரு நிறுவனத்துக்கோ, ஸ்தாபனத்துக்கோ, ஒரு கவர்மெண்ட்டுக்கோ தேவை எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை அந்த வீட்டில் மனைவிமார்கள் நீங்க பெண்களை எப்படி கையாளுறீங்களோ, சிக்கனமா கையாளுறீங்களோ, மொத்த பைசா கூட கணக்கு பார்த்து செலவு பண்றீங்களோ, அதே போன்று இந்த ஓய்வு பெற்ற சங்கத்துல வருவார கணக்கை துல்லியமாக கணக்கிடக்கூடிய நம்முடைய பொருளாளருக்கு ஜெயபால் அவர்களுக்கு பெரிய பாராட்டுகளை எப்ப சொல்ல முடியாது. 2003 இந்த கூட்டம் தரும் போது மாநில தலைவர், பொதுச் செயலாளர் அவர்களெல்லாம் கூட்டு நடந்தோம். இப்போ இந்த கூட்டத்தை உணவுமுறை தலைவருக்கு இப்ப மருத்துவர் வந்திருக்காங்க. இந்த ஒரு அரிய வாய்ப்பு நம்ம மாவட்டத்தில் கிடைத்த பெருமை. ஆகவே அந்த அளவிலே அனைவரையும் வரவேற்று மகிழ்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் எனக்கு பின்னால் பேசுவதற்கு நேரம் கிடைக்குமோ கிடையாது சொல்ல முடியாது. ஒரு அன்பு வேண்டுகோளிய மாநில தலைவருக்கு பிடிச்ச வச்சுக்கிறேன். நம்ம கோரிக்கைகள்லாம் அரிசி மற்ற அமைப்புகள்லாம் எடுத்துட்டு ஏதோ ஒரு அரிசியேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் அது நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம், போராட்டம் பண்ண வேண்டாம், அதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத அந்த மாதம் 29/9/2025 சென்னையில் நடைபெறுகின்ற அந்த மாநில பொதுக்குழு கூட்டத்திலே ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தீர்மானமாக 70 வயது நிறைவேறுதலுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். இதை கைத்தட்டு பட்டாரு. எல்லாரும் 70 வயசுல வாங்கிட்டு தங்க கைத்தட்டு கவர்மெண்ட் போய் கலந்துருவாங்க. மந்திரி போய் பார்க்கணும், சீர்திருத்தி பார்க்கணும், பைனான்ஸ் மினிஸ்டர் பார்க்கணும், தங்க தென்னரசு பதில் சொன்ன அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு கோரிக்கை வச்சிருக்கார். இது சம்பந்தமா அவர் உடனடியாக அந்த மாவட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மூலமாக அந்த மாவட்ட ஆட்சியர் வந்த கோரிக்கையை வலித்தெடுத்து அவர் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் கொடுக்கணும். மாநில தலைமை அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஒரே கோரிக்கை இவர் இந்த பில்ல வாங்கி கொடுத்தா என்ற வரலாற்றை இவரை பதிக்க வேண்டும். ஏதோ தலைவராக வந்துட்டோம், மரணம் முறையாக சொல்றாங்க, கவர்மெண்டாக முடியலாம் கூட ரயில் ஏறி மயக்கத்தில் கூட உட்காந்துருக்காரு. ஆகவே ஒரு காலத்தில் இந்த கோரிக்கை பெற்றுக் கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை மறைக்க வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்க. ஆகவே அதனாலே இங்க நம்ம சின்ன ஒரு கீழே பில்டிங் இருந்துச்சு. Thank you.
கட்டி முடிச்சிட்டோம். அடுத்து குணப்படுத்த கட்டணம் ஒரு டெசிஷன் எடுத்தோம், அதையும் கட்டி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்றது, இப்ப முடிவு பண்ண மாட்டோம், ஒரு வருஷம் விட்டுருவோம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணிடாரு எல்லாம் சாப்பிட்டா மத்தியானம் எல்லாம் அடிமையான பிரியாணி சுட கிருஷ்ணகிரில இருந்து சைவ சாப்பாடு வேணும் மாநில பஸ்ல சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிட்டு 70, 75, 80 வயசுல சாப்பிட போடுறோம். புகார் அறிவிக்கிறோம். அமைதியாக இருந்து நிகழ்ச்சி முடித்து செல்ல வேண்டும். சராசரியாக பற்றி நான் பேசாகணும். இந்த இடத்த பாக்கிறதுக்கு கீழே இந்த பில்லர்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க போறாரு. அப்ப காட்டடிக்கு அந்த குழியில இருந்து அவர் காலில் காயம் ஏற்பட்டு ரத்தம் சிந்தியவர். அவருக்கு இந்த நேரத்தில் அனைவரும் ஏழுகிறது ஒரு நிமிடம் வரலாறு கிடையாது. ஆகவே நாமெல்லாம் கஷ்டப்பட்டு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கையிலேயே பென்ஷன் வாங்குகின்றோம். இந்த பென்ஷன் பாதிப்பு வந்ததுக்கு நாங்கள் அந்த சமர போராடி செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து நமது ஆதரவையும் அன்பையும் நட்பையும் பாராட்டையும் வழங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். பெயர் விருப்பத்தில்தான் மக்களே, இந்த இயக்கம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது, எப்படி வளர்ந்தது, யாரால் வளர்ந்தது என்பதை நினைத்து பார்க்கின்ற ஒரு நேரம். 2023ஆம் ஆண்டு நாங்க 2020 பொறுப்பெடுத்துக்கிட்டோம். 2020ஆம் ஆண்டு நாங்க பொறுப்பெடுத்துக்கிட்டோம். அந்த நேரம் கொரோனா காலம். அந்த காலத்துல யாரும் உட்கார்றதுக்கு இடம் இல்லை, இட நெருக்கடி, ஒருத்தர் தொடக்கூடாது, பக்கம் உட்காரக்கூடாதுங்கிற ஒரு பயங்கரமான நிலை இருந்த நேரம். அந்த நேரத்துல இங்க வந்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஐயா உட்கார்றதுக்கு இடம் வேணும், நீங்க இடத்தை விரிவுபடுத்தி கொடுங்க, தனியா ஒரு மீட்டிங் ஹால் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனுடைய விளைவுதான் நம்ம மணி அவர்கள் குறிப்பிட்டதை போல 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மீட்டிங் ஹால் உங்களுடைய பேர் ஆதரவோடு நீங்கள் அனைவரும் கொடுத்த பணத்தின் மூலமாக இந்த மீட்டிங் ஹால் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் யார் யார் பணம் கொடுத்தீங்களோ அத்தனை பேருடைய குடும்ப போட்டோவும் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல விடுபட்ட போட்டோக்கள் அவங்களே விரும்பல, அதான் காரணம். அதனால சில போட்டோக்கள்லாம் வைக்க முடியல. அது மாதிரியான ஒரு நிலையில இந்த மீட்டிங் ஹால நம்ம கட்டி முடிச்சோம். அதுக்கு அடுத்தது அன்னைக்கே ஒரு கோரிக்கை வச்சாரு நம்ம மத்திய செயற்குழு உறுப்பினர் மணி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க டைனிங் ஹால் கட்டியிருந்த தலைவா, அது மார்ச் மாசத்துல திருப்பணம் பண்ணிடணும்ன்ற ஒரு கோரிக்கை அவர் வச்சாரு. அது முடியுமா? மார்ச்ல அவர் வச்சது செப்டம்பர் அக்டோபர்ல. ஆனா மார்ச் மாதத்திற்குள்ளாக அந்த டைனிங் ஹாலை கட்டி முடிக்க முடியுமா என்ற தயக்கம் இருந்தாலும் கூட அவருடைய சொல்லை தட்டாமல் கண்டிப்பாக செய்து முடிப்போம் என்ற கோரிக்கையை ஏற்று அனைவரின் ஒத்துழைப்போடும் எல்லோருமே இங்கே வருகை தந்திருக்கின்ற அவ்வளவு பேரும் யாருமே பணம் தர்றதுக்கு தயங்கினதே இல்லை. அதான் உண்மை. அது ஏன் இந்த அளவுக்கு இந்த சங்கத்து மேல பாசம் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க ஒரு அக்கறையோட இந்த கட்டடம் வளரணும், உறுப்பினர்கள் வளரணுங்கிறதுக்கெல்லாம் நல்லா நினைச்சு பார்த்து மேல டைனிங் ஹால் கட்டணும் அப்படின்னு சொல்ற முடிவுக்கு வந்த பிறகு இந்த கட்டடம் டைனிங் ஹால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. டைனிங் ஹால் கட்டி முடிக்கப்பட்டு இன்று மாநில தலைவர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மதிப்பீடு எவ்வளவு என்று பார்த்தா ஏறத்தாழ 4 லட்சம் ரூபாய் மேல மட்டுமே. ஆனா மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் 4 லட்சம் ரூபாய் கூடி இருக்கு. ஏறத்தாழ 10 லட்சம் ரூபாய் வரையிலும் இதற்கான நாம் செலவை செய்திருக்கிறோம் என்பதுதான் அவசியமான ஒரு நிகழ்வு. நேற்று கூட 10,000 ரூபாய் வங்கியின் மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க. நேரடியா கொடுக்குறாங்க. நாங்க யாரையும் எங்கேயோ போனா இந்த மீட்டிங் ஹால் கட்டுற போது கூட வீட்டுக்கு போயிருந்தோம், டிபார்ட்மெண்ட் வழியா போயிருந்தோம். ஆனா இந்த டைனிங் ஹால் கட்டுற போது யாரையும் நாங்க கேட்கல, அவங்களே அலுவலகம் கொடுத்தாங்க.